வாங்க இன்னைக்கு நாம ஆதிசங்கரரோட வாழ்க்கையில நடந்த ஒரு மிக முக்கியமான வியத்தகு நிகழ்வை பற்றி பார்க்க போறோம். இது ஒரு முதலைக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் இடையில நடந்த ஒரு சந்திப்பு தாங்க. ஆனா இந்த ஒரு சந்திப்பு இந்திய தத்துவத்தோட போக்கையே முழுசா மாத்தி அமைச்சது. ஒரு முதலை எப்படிங்க ஒரு தத்துவத்தோட போக்கையே மாத்த முடியும்? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது உண்மை. இதுக்குள்ள ஒரு தாயோட பாசம் இருக்கு, ஒரு மகனோட அடக்க முடியாத ஆன்மீக தேடல் இருக்கு, அப்புறம் விதி செஞ்ச ஒரு விளையாட்டு இருக்கு. வாங்க இந்த ஆச்சரியமான கதைக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, காலடிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல. அங்க சங்கரர்னு ஒரு பையன் இருந்தான். ஆனா அவ ஒரு சாதாரண பையன் கிடையாது. ஆனா பாருங்க, அவரோட அந்த புத்தி கூர்மையை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு அவருக்குள்ள வளர்ந்துட்டே இருந்துச்சு. அதுதான் அவரோட பாதையையே மாத்தி அமைக்க போறதா இருந்துச்சு. அந்த உணர்வுக்கு பேர் தான் வைராக்கியம். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்ல, நாம உண்மையான சத்தியத்தை தேடணும்னு ஒரு ஆழமான ஏக்கம். இந்த வைராக்கியம் சங்கரரோட சின்ன மனசுல ஒரு பெரிய சக்தியாவே இருந்துச்சு. அதனால சங்கரருக்கு ஒன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. நம்ம வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நம்மளோட நோக்கம் வேற. ஆன்மீக தேடலுக்காக நம்மள முழுசா அர்ப்பணிக்கணும்னு அவர் ரொம்ப உறுதியா முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சங்கரரோட இந்த பெரிய முடிவுக்கு முன்னாடி ஒரு தடை இருந்துச்சு. அதுவும் என்ன தடை தெரியுமா? அவரோட அம்மா ஆர்யாம்பாலோட அன்புதான் அந்த தடை. ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிக்க போறேன்னு சொன்னாரு. இதை கேட்ட ஆர்யாம்பாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயங்கர அதிர்ச்சி. நீ ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிற ஒரே பையன், உன்னை நான் எப்படி போக விடுவேன்னு கண்ணீரோட கேட்டாங்க. எந்த அம்மாவா இருந்தாலும் இதைத்தானே சொல்லிருப்பாங்க. சங்கரருக்கு அவங்க அம்மாவோட பாசம் நல்லாவே புரிஞ்சுது. ஆனாலும் அவருக்குள்ள இருந்த அந்த ஆன்மீக தேடல், அந்த தாகம் அவரை ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விடல. சரி வாங்க, இப்ப எல்லாத்தையுமே மாத்தி போட்ட அந்த முக்கியமான நாளுக்கு போலாம். அந்த நாள் மத்த நாட்களை போலதான் ஆரம்பிச்சுது. சங்கரரும் அவங்க அம்மாவும் வழக்கம் போல பூர்ணா நதியில குளிக்கிறதுக்காக போனாங்க. அந்த கால நேரம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா அந்த அமைதிக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு முதல சங்கரரோட காலை கெட்டியா பிடிச்சிடுச்சு. அம்மா காப்பாத்துங்க! சங்கரர் கத்துன அந்த ஒரு நொடியில அந்த அமைதியான காலை பொழுது ஒரு பயங்கரமான கனவா மாறிடுச்சு. விதியோட பிடியில சிக்கிக்கிட்டாலும் சங்கரர் அந்த மரணத்தோட முகத்துல கூட ஒரு தெய்வீகமான வாய்ப்பை பார்த்தாரு. அப்போதான் சங்கரர் ஒரு குறிப்பிட்ட வகையான சந்நியாசத்தை ஏத்துக்க முடிவு பண்ணாரு. அதுக்கு பேரு ஆபத் சந்நியாசம். அப்படின்னா மரணம் ரொம்ப பக்கத்துல இருக்கிறப்போ அந்த இக்கட்டான நேரத்துல துறவரத்தை ஏத்துக்கிறது. அம்மா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு சந்நியாசியாவது சாகுறேன், தயவு செஞ்சு இப்பவே எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் அம்மா கிட்ட கெஞ்சினார். இது ஒரு வாழ்வா சாவா பேரந்தான் இல்லையா? இப்போ ஆர்யாம்பாள் முன்னாடி ரெண்டே வழிதான். ஒன்னு, பையனை துறவரத்துக்கு அனுப்பணும், இல்லனா அவனை மரணத்துக்கே பறி கொடுக்கணும். என்ன ஒரு இக்கட்டான நிலைமை! கடைசியில வேற வழியே இல்லாம கண்ணீரோட சம்மதம் சொன்னாங்க. அவங்க சரின்னு சொன்ன அந்த ஒரு நொடியில அங்க நடந்துகிட்டு இருந்த விஷயத்தோட போக்கே மாறிடுச்சு. எப்போ சங்கரர் மனசால சந்நியாசத்தை ஏத்துக்கிட்டாரோ அடுத்த கணமே அந்த முதல தன்னோட பிழிய விட்டுட்டு போயிடுச்சு. இது எதை காட்டுதுன்னா, உலக வாழ்க்கைங்கிற அந்த பிடியிலிருந்து சங்கரர் முழுசா விடுபட்டுட்டாருங்கிறது தான். இப்ப பாருங்க, தண்ணியிலிருந்து வெளியே வந்தவர் வெறும் ஆர்யாம்பாளோட மகன் மட்டும் இல்ல, உலகத்துக்கே குருவாக போற ஒரு சந்நியாசி. அவரோட பாதை இனிமே வேற. ஒரு சந்நியாசி ஆகிட்டாலும் சங்கரர் அவங்க அம்மாவை மறக்கவே இல்ல. அம்மா, நீங்க இந்த உலகத்தை விட்டு போற நாள்ல உங்களோட இறுதிச் சடங்குகளை நானே வந்து செய்வேன்னு ஒரு சத்தியமான வாக்குறுதி கொடுத்தாரு. அப்போ அந்த நதிக்கரையில நடந்த இந்த சம்பவம் ஒரு முடிவே இல்லைங்க, அது ஒரு புதிய ஆரம்பம். இப்ப வெறும் 8 வயசான இந்த சின்ன சந்நியாசி தனக்கான குருவை தேடி ஒரு மிகப்பெரிய பயணத்தை தொடங்க வேண்டியிருந்தது. பாத்தீங்களா, இந்த கதை தெய்வீகமான ஒரு சித்தமும் மனுஷனோட அன்பும் எப்படி ஒன்னு சேருங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதுதான் ஞானகோஷ். நாங்க ஒரு பன்மொழி சேனல். இங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, குஜராத்தி, பெங்காலி, தமிழ்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துகிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகள் வர இருக்கு. சனாதன தர்மத்தோட விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம்,
தெய்வத்தின் குரல், ஆதிசங்கரோட தெய்வீக அவதாரம், மகாராஷ்டிராவோட மகான்கள்னு பல விஷயங்கள பத்தி தினசரி வீடியோக்கள் வரும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த தெய்வீகமான அறிவை லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தோட நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த அறிவை பகிர்ந்து சனாதன தர்மங்கிற ஒளிய அடுத்த தலைமுறைக்கும் பிரகாசமா எரிய வைப்போம். நன்றி.